கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் வேலை செய்து வருகிறார் அருண் விஜய். அருண் விஜயால் வாய் பேசவும் முடியாது, காது கேட்கவும் முடியாது. அவரது தங்கையின் மீது அதீத பாசம் வைத்தவராக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அப்போது அந்த காப்பகத்தில் பெண்கள் குளிப்பதை 3 பேர் திருட்டுத்தனமாக பார்க்க அதில் 2 பேரை அருண் விஜய் கொலை செய்து போலீசில் சரணடைகிறார். காவல்துறையினரின் விசாரணையில் உண்மையை சொன்னாரா, 3வது நபரை கொன்றாரா என்பதுதான் வணங்கான் திரைப்படத்தின் மீதி கதை. வாய் பேச முடியாத, காது கேட்காத இளைஞராக நடிப்பில் தனி முத்திரை பதித்திருக்கிறார் அருண் விஜய். அவரது கதாபாத்திரத்தை பிதாமகன் விக்ரம் சாயலில் அமைத்திருக்கிறார் இயக்குனர் பாலா. இயக்குனர் மிஸ்கின் நேர்மையுள்ள நீதிபதியாகவும் சமுத்திரக்கனி கம்பீரமான காவல்துறை அதிகாரியாகவும் தங்கள் கதாபாத்திரத்தை சரியாக நடித்திருக்கின்றனர். மொத்தத்தில் பாலா படத்திற்குரிய வன்முறை காட்சிகளுடன் மிகப்பெரிய கம்பேக் திரைப்படமாக வணங்கான் திரைப்படத்தை ரசிகர்களுக்கு வழங்கியிருக்கிறார் இயக்குனர் பாலா. இயக்குனர் பாலா தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலிருந்து தன்னுடைய குணத்திற்கு எந்த வேலையும் சரிபட்டு வராது என்ற ஒரே காரணத்திற்காக சினிமாவிற்கு படம் எடுக்க வந்தவர். சிறு வயதில் தீய நண்பர்களுடன் ஏற்பட்ட சகவாசத்தால் 14 வயதில் புகைப்பிடிக்க தொடங்கியவர். ஒரு கட்டத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி 1 வாரத்திற்கு மேலாக சுயநினைவில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர்கள் இவர் உயிரிழந்து விடுவார் என தெரிவித்திருந்த நிலையில் தீவிர சிகிச்சைக்கு பின் உயிர் பிழைத்த பாலா சென்னைக்கு வந்து 3 வருட போராட்டத்திற்கு பிறகு இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக பணியில் சேர்ந்தார். பல மோசமான சோதனைகளை கடந்து சேது எனும் திரைப்படத்தை இயக்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க செய்த பாலா அதன் பின்னாட்களில் நந்தா, பிதாமகன், நான் கடவுள், அவன் இவன், பரதேசி போன்ற பல திரைப்படங்களை இயக்கி மத்திய அரசின் தேசிய விருதுகள் முதல் மாநில அரசின் பிலிம்பேர் விருதுகள் வரை பல விருதுகளை வென்றிருக்கிறார். இந்த தகவல்களை சமீபத்தில் வணங்கான் பட ப்ரமோஷன் பேட்டியில் தெரிவித்திருந்தவர், எப்போது எனது போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டேனோ அப்போதே எனது வாழ்க்கை அழகாக மாறிவிட்டது